விஜய் காவேரியோட நடிப்பு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. காவேரியோட அம்மாவை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்க்கு கூட்டு போறாங்க. அங்க போனோடனே ஓனர் மூலமா காவேரி மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு தெரிய வருது. இதை கேட்டுட்டு காவேரி, இப்ப பாத்தியாமா என் மேல எந்த தப்பும் இல்லை, என்ன மறுபடியும் மறுபடியும் சந்தேகப்படாத அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. அந்த கோபத்தோட வீட்டுல வராங்க. அப்போ வந்து விஜய் வெளியில நின்னுட்டு காவேரியை பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜய் கூட்டு போறாங்க. ஏங்க நீங்க அப்பெல்லாம் உங்களை யாரும் மொத்தமா வாங்க சொன்னா, பொண்டாட்டிக்காக பண்றேன்னு சொல்றீங்களே, அந்த பொண்டாட்டிங்கிற ஃபீல் உங்களுக்கு எப்பதான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேக்குறாங்க. உடனே விஜய் அவங்க மனசுல உள்ளதை அப்படியே இப்பதான் சொல்றாங்க தெளிவா. எப்ப உன்னை நான் பிரிஞ்சு இருந்தேனோ, நீ எப்ப என்னை விட்டு கொடைக்கானல் போனையோ அப்ப இருந்து நான் வந்து உன்னை உயிருக்கு உயிரா லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. இனிமேல ஒரு நிமிஷம் கூட உன்னை பிரிச்சு என்னால வாழ முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு காவேரி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. காவேரியை காணணும் தேடி வர சாரதா வந்து விஜய் வீட்டுக்கு போறாங்க. விஜய் வீட்டுக்குள்ள காவேரி விஜய் கட்டிப்பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இங்க பாத்தியா கங்கா, நான் நினைச்சதெல்லாம் சரியா போச்சு, நான் சந்தேகப்பட்டதெல்லாம் தப்புன்னு சொன்னீங்கல்ல, இப்ப பாத்தியா சரியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல காவேரி, நான் வந்து இவங்க கூட தான் வாழ போறேன், இவங்களை பத்தி இத்தனை நாளா நம்ம எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம், உண்மையிலே அவங்க வந்து என் மேல உயிர்க்குயிரா இருக்கிறாங்க, நான் அவங்க கூட தான் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன், அதுக்கு உங்க சம்மதமும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. அதுக்கு சாரதா கோவப்படுறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.